அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. 10ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார். பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் இந்த வேளை மாற்றி அமைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார்கள். ஏனென்றால் பொதுவாகவே இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நிச்சயமாக இந்த வேளையில் விலகுவதோடு தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம், தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிப்பதால் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சிறப்பாக திறன்பட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் இந்த வேளையில் குறைவின்றி நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகனின் அமைப்பால் நிறைந்த வருவாய் பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்றிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் உறுதியாகவே முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். சனி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க. எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் 5ஆம் இடத்தில் நுழைந்து விட்டார். எனவே சனியின் அமைப்பு நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இந்த மாறுதல்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக எளிதில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்பட்ட சூழலில் இனி அத்தனையையும் சுமார்ட்டாக சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். குறிப்பாக சனி ராகுவின் இணைவு என்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆதிக்கம் கொண்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமான அமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் சந்தை நிலவரத்தை கணித்து அதை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி மன நிறைவையும் மன அமைதியையும் பெறக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். பண நெருக்கடிகள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சனி மற்றும் ராகுவின் இணைவு திட்டவட்டமாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே திட்டமிடுதலை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வந்தாலும் அது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக தோஷமற்ற ஒரே கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் நிச்சயமாக அவரால் எந்தவிதமான சிரமமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் அஷ்டமத்தில் இணைந்து சூரியனும் வலம் வருகிறார். எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள், தடைகள், சிக்கல்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உறுதியாகவே நிறைந்த ஆதாயத்தையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சனி மற்றும் ராகுவின் இணைவாலும், குரு மற்றும் சூரியனின் இணைவாலும், செவ்வாய் மற்றும் கேதுவின் இணைவாலும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடன் மிக வலுவாக இந்த வேளையில் சூரியனும் இணைந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் குடும்ப வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிய அளவுல விலகி இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலுவில்லாததாக மாற்றக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக
மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேளை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சப்தமத்தில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. போட்டி பொறாமை நிறைந்த துறையாக இருக்கக்கூடிய கலைத்துறையில் உங்களது கடின உழைப்பிற்கு உறுதியாகவே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் போது சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் முக்கூட்டு கிரகமான சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சுக்கிரன் 7ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வித்யாகரகரான புதன் 9ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் மதிநுட்பம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்துத் தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குலதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாட்டை இந்த வேளையில் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி விருச்சிக ராசிக்காரர்களை தேடி பல நன்மை தானாக உங்களை சேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.